கம்ப்யூட்டர் உலகத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா அதுக்குள்ள இறங்கி பார்த்தாதான் தெரியும் அது ஒரு ட்ரில்லியன் மடங்கு கடினமான ஒரு சவால் அப்படின்னு. இன்னைக்கு நாம அப்படி ஒரு பிரச்சனையை தான் கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இங்க பாருங்க, இது ஒரு கோட் ரேஸ். ஒரே கணக்கு தான், ஆனா அதை செய்ய 4 விதமான இன்ஜின்கள். இந்த கிராஃப பார்த்தாலே தலை சுத்துது இல்லையா? அந்த நியூமரிக் என்ஜின் மட்டும் மத்த எல்லாத்தையும் விட பல ஆயிரம் மடங்கு வேகமா இருக்கு. எப்படி இந்த நம்ப முடியாத வேகம் நிஜமாவே எப்படி சாத்தியமாச்சு? முதல்ல இந்த அதிவேக கோட் பந்தயத்தை கொஞ்சம் விரிவா பாத்திரலாம். ஒரே வேலையை செய்ய 4 வெவ்வேறு வழிகள் இருந்தா அதோட முடிவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் வர முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு நாம ஜாவா மொழியை தான் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் உத்து பாருங்களேன். இங்க வேகம் மட்டும் கதை கிடையாது. இந்த லேட்டன்சின்னு சொல்ற தாமதம், அப்புறம் இந்த கார்பேஜ் கலெக்ஷன், அதாவது தேவையில்லாத மெமரி குப்பை, இதுவும் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்கு, ஓஓபி என்ஜின்கள் எல்லாம் ஏன் இவ்ளோ மெதுவா இருக்குன்னு இப்ப புரியுதா? அதுக்கு முக்கிய காரணமே இதுதான். அது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் எண்களை டெக்ஸ்டா மாத்தி குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ்களை தேவையில்லாம உருவாக்கி மெமரியே அப்படியே நிரப்பிடுது. அப்புறம் அந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கே அதுக்கு பாதி டைம் போயிடுது. அதனாலதான் அதோட வேகம் இவ்ளோ குறைவா இருக்கு. சரி, இப்போ நம்ம ஹீரோ பக்கம் வருவோம். இந்த பில்லியன் செயல்பாட்டு என்ஜின் ஒரு செகண்டுக்கு 2 பில்லியன் கணக்குகளை போடுற இந்த நியூமரிக் என்ஜினோட சூப்பர் பவருக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? வாங்க பார்க்கலாம். இங்கேதான் அசல் மேட்ரே இருக்கு. மெதுவான என்ஜின்கள் நம்பர்ஸை டெக்ஸ்டா ஆப்ஜெக்டா பாக்குது. அதனால மாத்துறத உருவாக்குறதுன்னு தேவையில்லாத வேலைகள் ஜாஸ்தி. ஆனா நம்ம வேகமான நியூமரிக் என்ஜின் எண்களை வெறும் எண்களா மட்டும்தான் பாக்குது. எந்த மாத்து வேலையும் கிடையாது, நேரடியா கணக்கு தான். அதனால தான் அது ஒரு ராக்கெட் வேகத்துல வேலை செய்யுது. ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டிங் வேணும்னா உங்க கோட் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்களை உருவாக்குறதையும் தரவை மாத்திக்கிட்டே இருக்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். சிம்பிளா நேரா விஷயத்துக்கு வர்றதுதான் வேகத்துக்கான திறவுகோல். இதுதான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்கோட அடிப்படை மந்திரம்னே சொல்லலாம். ஓகே, ஒரு கோட் பந்தயத்துல ஜெயிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம மின்னல் வேக என்ஜினால ஒரு நிஜ உலக பிரச்சனைய உண்மையாவே தீர்க்க முடியுமா? வாங்க ஒரு ஆமெத்திஸ்ட் கிறிஸ்டலை வச்சு ஒரு சவால் விட்டு பாப்போம். இப்போ கேள்வி இதுதான், நம்ம கிட்ட இருக்கிற இந்த சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜினை வச்சு ஒரு சின்ன அமெத்திஸ்ட் கிறிஸ்டலோட ஒவ்வொரு அணுவத்தையும் கணினியில உருவாக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்த போகுது. முதல்ல இந்த சவாலோட அளவை பாருங்க. வெறும் 1 சென்டிமீட்டர் கியூப் கிறிஸ்டல்ல தோராயமா 10க்கு அடுக்கு 22 அணுக்கள் இருக்கு. அதாவது 1க்கு பக்கத்துல 22 0 போட்டா என்ன நம்பர் வருமோ அத்தனை அணுக்கள். நாம இதுல ஒவ்வொரு அணுவையும் தனித்தனியா கண்காணிக்கணும். நினைச்சு பாருங்க. இதுதான் நம்மள இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு கொண்டு வருது. அதாவது அளவுக்கும் வேகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பெரிய எண்ணை எவ்வளவு வேகமா கணக்கிடுதுங்கிறது வேற, அது எத்தனை தனித்தனி பொருட்களை கையாளுதுங்கிறது முற்றிலும் வேற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நம்மளோட நியூமரிக் என்ஜின் ஒரு பெரிய நம்பரை, அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் மாதிரி ஒரு எண்ணை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடும். ஏன்னா அது சயின்டிஃபிக் நொட்டேஷனை பயன்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா 100 கோடின்னு எழுதுறதுக்கு பதிலா 10க்கு அடுக்கு 9ன்னு சுருக்கமா எழுதுற மாதிரி இதனால 10 ஸ்கொயர்ன்ற பெரிய எண்ணை கூட ரொம்ப கம்மியான மெமரியில சேமிச்சிட முடியும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த என்ஜினால ஒரு பெரிய எண்ணோட மதிப்பை வேணும்னா சுருக்க முடியும். ஆனா பல கோடி பொருட்களோட எண்ணிக்கையை குறைக்க முடியாது. நம்ம கிறிஸ்டல்ல 10 கோடி 22 தனித்தனி அணுக்கள் இருக்கு. அது ஒன்னொன்னையும் நம்ம தனித்தனியா தான் கணக்குல எடுத்துக்கணும். இது ஒரே ஒரு நம்பர் கிடையாது. இந்த மேற்கோள் அது ரொம்ப அழகா சொல்லுது. கம்ப்யூட்டரோட வேலைப்பழு எண்களோட சைஸ பொறுத்தது இல்ல, அது எத்தனை தனித்தனி பொருட்கள், அதுகளுக்குள்ள எத்தனை தொடர்புகள் இருக்குங்கிறத பொறுத்துது. நம்ம கிறிஸ்டல் விஷயத்துல 10y² அணுக்கள், அதோட எண்ணில்லாத தொடர்புகள். இது ஒரு பெரிய எண்ண கணக்கு போடுறதை விட பல கோடி மடங்கு சிக்கலான விஷயம். சரி, இந்த பிரம்மாண்டமான கணக்கு போட இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி தயாரா இருக்கா? நாம எந்த ஹார்ட்வேர் சுவத்துல போய் முட்டி நிக்கிறோம்னு பாப்போமா? மனசையே உறைய வைக்கிற உண்மை என்னன்னா, அந்த கிறிஸ்டலோட ஒரே ஒரு நொடி நிலைய சிமுலேட் பண்ண, அதாவது ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு நமக்கு சுமார் 10^24 கணக்கீடுகள் தேவை. இது அதுல இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கையை விட 100 மடங்கு அதிகம். இந்த கிராஃப பார்த்தாலே நமக்கு தலை சுத்துரும். ஒரு பக்கம் பாருங்க, நம்ம சிமுலேஷனுக்கு தேவைப்படுற கணக்குகளோட எண்ணிக்கை அது ஒரு இமயமலை மாதிரி நிக்குது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 சூப்பர் கம்ப்யூட்டரான ஃப்ரண்டியரோட வேகம். அடேங்கப்பா, இது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்லாம் இல்ல, அதுக்கும் மேல.
யோசிச்சு பாருங்க, ஃப்ரண்டியரால ஒரு செகண்ட்ல செய்யக்கூடிய கணக்கீடுகளை விட நமக்கு தேவைப்படுறது பல லட்சம் மடங்கு அதிகம். அதாவது இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை முடிக்கிறதுக்கே பல 100 வருஷம் ஆகிடும். பிரச்சனை வெறும் ஸ்பீடு மட்டும் இல்லங்க. 10 பவர் 22 அணுக்களோட டேட்டாவை சேமிச்சு வைக்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரோட மெமரியையும் ஒன்னா சேர்த்தாலும் பத்தாது. அப்படியே மெமரி இருந்தாலும் கூட அந்த டேட்டாவை ப்ராசஸருக்கு அனுப்புற வேகம் ஆறவே பத்தாது. நாம எல்லா விதத்திலயும் மாட்டிக்குவோம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். ஒரு கிறிஸ்டலோட போட்டோவை ஸ்கிரீன்ல காட்டுறது வேற, அதோட ஒவ்வொரு அணுவோட இயக்கத்தையும் சிமுலேட் பண்றது வேற. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. போட்டோ காட்டுறது சுலபம், ஆனா அதோட இயற்பியலை சிமுலேட் பண்றது தான் நாம பேசிட்டு இருக்கிற இந்த இமயமலை அளவு பிரச்சனை. அப்போ இதுக்கு முடிவே இல்லையா? விஞ்ஞானிகள் இந்த மாதிரி சாத்தியமில்லாத சவால்களை எப்படி சமாளிக்கிறாங்க? நேருக்கு நேரா மோதுறது, அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ், இங்க வேலைக்கே ஆகாது. அதனால அவங்க ஒரு புத்திசாலித்தனமான குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெக்னிக் பேர் தான் மல்டி ஸ்கேல் மாடலிங். இதுல என்ன பண்றாங்கன்னா, முழு கிறிஸ்டலையும் அணு அணுவா சிமுலேட் பண்றதுக்கு பதிலா அதோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் ரொம்ப ஆழமா அணு அளவுல சிமுலேட் பண்றாங்க. இதோட செயல்முறை ரொம்பவே நேர்த்தியானது. முதல்ல ஒரு சின்ன பகுதியை சிமுலேட் செஞ்சு அந்த பொருள் எப்படி இயங்குதுங்கிற அடிப்படை விதிகளை கத்துக்கறாங்க. ரெண்டாவது, அந்த விதிகளை வச்சு ஒரு கணித மாடலை உருவாக்குறாங்க. கடைசியா அந்த மாடலை வச்சு முழு பெரிய பொருளும் எப்படி நடந்து கொள்ளும்னு கணிக்கிறாங்க. இதனால ஒவ்வொரு அணுவத்தையும் கண்காணிக்கிற அந்த பெரிய வேலை மிச்சமாகுது. ஆக நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். அறிவியல்ல அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது வெறும் பெரிய வேகமான கம்ப்யூட்டர்களை உருவாக்குறதுல மட்டும் இல்ல, அதை விட பிரச்சனைகளை நாம எப்படி அணுகுறோம், அதுக்கு நாம உருவாக்குற புத்திசாலித்தனமான மாடல்கள்லயும் தோராயங்கள்லும் தான் இருக்கு. இத நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. எதிர்காலத்துல எந்தெந்த கண்டுபிடிப்புகள் வேகமான கம்ப்யூட்டர்களை நம்பி இல்லாம இதை விட புத்திசாலித்தனமான மாடல்களை நம்பி இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க.